ஏய், இங்க என்ன பண்றீங்க? கேக்குறல, காதுல விழல. இங்க என்ன பண்றீங்க? எலும்பு கூடிங்க வரதுக்காக மந்திரம் சொல்றேன். ஒழுங்கா எந்திரிச்சு போய் பாருங்க. காலையில ஊர் போய் சேர வழிய பாருங்க. இல்ல நடக்கிறத வேற. ஜாக்கிரதை, போங்க. கண்ணன் அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது? சேர்த்து வைக்க வந்திருக்கீங்களா? அடச்சி, எழுந்து போங்க. கண்ணம்மா ரொம்ப பேசுறாங்க. எலும்பு கூட எங்க இன்னும் காணோம். Don't worry, எலும்பு கூடி is on the way. கண்ணா, கண்ணா. அம்மா, எலும்பு கூடு. பின்ன நாங்க மட்டும் என்ன தேன் கூட நான் சொன்னோம். வாய மூடுங்க. என்ன சிரிப்பு? கௌரி, நான் எங்க அம்மா கிட்ட போட்டுமா? நீ கிட்ட போக வேணாம், அவங்களே உள்ள வருவாங்க. வருவாங்க. எங்க வர சொல்லு பார்க்கலாம். வர சொல்றேன். நீங்க ஏன் வாசலையே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இங்க பாரு, நீ மந்திர போட்டியோ இல்ல அதுவா வந்துச்சோ, இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு மேல அதால உள்ள வரவே முடியாது. ஏன்னா வீட்டை சுத்தியும் எலும்பு கூடு உள்ள நுழையாதபடிக்கு அக்னி கட்டு போட்டிருக்கு. ஏய், சின்ன பொண்ணு, உனக்கே இவ்வளவு சக்தி இருந்தா எங்க அப்பா எவ்வளவு பெரிய மந்திரவாதி, அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். எலும்பு கூட வாசல் வரைக்கும் கொண்டு வந்த எனக்கு அத உள்ள வர வைக்கவா தெரியாது? உங்க அப்பா போட்டு வச்சிருக்கிற அக்னி வளையத்தை தாண்டி அந்த எலும்பு கூடி இப்ப வரும் பாருங்க. கண்ணா, அம்மா, உங்களை அந்த எலும்பு கூடு எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்துல பாருங்க. டேய் பாலு. என்ன கௌரி? மேடம் ரொம்ப டென்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ஓ ஸ்டைல்ல போய் சமாதானப்படுத்து. அவ்வளவுதானே, யாவருக்க பயமே, பாலுவுக்கு பயமே. எனக்கு எனக்கு என்ன கங்கா, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன் இப்படி பதறி ஓடி வர? என்ன விஷயம் சொல்லு. இவர்கிட்ட முழுசா சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. இப்ப என்னதான் பண்றது? கங்கா, கங்கா, என்னாச்சு? சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்றது உன் காதுல விழலையா? இல்ல சொல்ல வந்ததை மறந்துட்டியா? முதல்ல வீட்ல இருக்கிற பிசாசுகளை அடிச்சு விரட்டுங்க. அப்பதான் நீ சொல்ல வந்ததை சொல்லுவியா? ஐயோ, அதுங்களை பத்தி சொல்லத்தான் நானே இங்க வந்தேன். என்ன கங்கா பேசுற? அவங்களால உனக்கு என்ன இடைஞ்சல்? அவங்க பாட்டு இருந்துட்டு போட்டுமே. அவங்க தொல்லை தாங்க முடியலங்க. அவங்க இங்க இருந்தா இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள வீட்டையே ரெண்டாக்கி உங்களையும் என்னையும் பிரிச்சிருவாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க பாக்குறதுக்கு தான் சின்ன பசங்க, பண்ற வேலை எல்லாம் பெரிய பெரிய வேலைங்க. முதல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. ஏய், யாரா நீ? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கங்கா, யார் கூட பேசிட்டு இருக்க? இவன் யாருன்னே தெரியலங்க. இங்க வந்து நின்னுட்டு என்ன புடிச்சு குத்துறான். எங்க நின்னுட்டு இருக்காங்க? இதோ இங்க நின்னுட்டு இருக்கானே. என்ன உளற? இங்க யார் இருக்கா? உங்க கண்ணுக்கு என்னாச்சு? இவ்வளவு பெரிய உருவம் இங்க நிக்குது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? கங்கா, இங்க ஒண்ணு என்னை தவிர யாருமே இல்ல. யாரோ குத்துறாங்க அடிக்கிறாங்கன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்க. இங்க தானே நின்னுட்டு இருக்கான். சந்தேகமே இல்ல, உனக்கு பைத்தியம் தான். உன் பையன் என்னடானா எலும்பு கூட பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னமோ யாரோ குத்துறாங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லங்க, நான் நல்லா தான் இருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய உருவம் நிக்குது, இத போய் தெரியலங்கறீங்க. உங்களுக்கு தான் கண்ணு தெரியல, நீங்க தான் பைத்தியம், நான் ஒண்ணு இல்ல. ஐயோ கங்கா, மறுபடியும் அதே சொல்லிட்டு என் கோபத்தை கிளறாத. மரியாதை இங்கிருந்து போயிரு. போ. போறேங்க, போறேன்.
இதை யார்கிட்ட சொன்னா சரி பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட போறேன். ச்சே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆளாளுக்கு புது பிரச்சனை கொண்டு வராங்க. ஓ, கடவுளே. மருதனே, என்னப்பா? நான் இப்ப சொல்ற மந்திரங்களை அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்பதான் வானத்துல இருந்து உங்க அம்மா வேண்டுதலை பாப்பாங்க. சரி மூசா, நீ சொல்ற மந்திரங்களை நான் திருப்பி சொல்றேன். அசத்துவமா சர்க்கமய அசத்துவமா சர்க்கமய தமசோமா ஜோதிர்கமயா தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மருதனே, உங்க தப்ப மன்னிச்சு உங்க சாபத்தை நீக்க சொல்லி உங்க அம்மாவை வேண்டிக்கங்க. சரிப்பா. அம்மா, நான் அப்பாவை நினைக்காம விட்டது தப்புதாம்மா. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உன் மகனை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்னம்மா அவ்வளவு சந்தோஷம்? போதும்மா, போதும். நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்மா. என் தப்ப நான் உணர்ந்துட்டேம்மா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். அம்மா, இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்து உனக்கும் அப்பாவுக்கும் நான் திதி கொடுக்குறேம்மா. இனிமே உங்களை நினைக்காம நான் படுத்தேன்னா எனக்கு அந்த பொழுதே விடியாதும்மா. மருதனே, உங்க அம்மா உங்க சாபத்தை விளக்கி உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். வாங்க போலாம். மூசா, என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியாமல நொந்து நூலாய் செத்து போயிருப்பனப்பா. நல்ல வேலை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. என் வாழ்க்கையில நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்கு உதவுனதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறத சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும் மூசா. அதான் உங்க அத்தையே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். வா மூசா, வாங்க. என்ன குருவே சொல்றீங்க? ஏவலை உருவாக்கி அதை உங்க மேல ஏவி விட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அது உங்களை கொன்னுட்டா அப்புறம் ஏன் கதி? வேணாம் குருவே இந்த விபரீத விளையாட்டு. இப்பவும் நான் சாகிறத பத்தி நீ கவலைப்படல, உன் கதி என்ன ஆகும்னு தான் நீ கவலைப்படுற இல்லையா? யூ செல்ஃபிஷ் ப்ரூட், இடியட், குரு துரோகி. இந்த லீ சுவாங் மரணத்தை வென்றவன்டா. என்னை யாராலும் கொல்ல முடியாது.
எனக்கு நானே ஏவலே ஏவிக்கொள்வது சுவடியை கைப்பற்றும் நாடகத்தின் ஒரு அங்கம். இன்றைக்கு சுவடி என் கைக்கு வந்தாகணும். அதுக்குத்தான் இந்த உச்சக்கட்ட காட்சி. நீ எதுக்கும் பயப்படாதே, போ அந்த பக்கம். சரி குருவே. ம். ஓலைச்சுவடி என் கைக்கு வர வரைக்கும் நீ என்னை தாக்கு. ஐயோ அப்பா, அப்பா, அப்படியாம்மா, காப்பாத்துங்க. என்னங்க இது? முத்தையா பிள்ளை சத்தம் போடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலாம். சும்மாவே பார்த்துட்டு நிக்கிறீங்களே, ஏதாவது பண்ணுங்க, அப்பாவை காப்பாத்துங்கம்மா. அம்மா, அப்படியேம்மா. தெய்வ சக்தி இருக்கிற இந்த வீட்ல எப்படி ஒரு தீய சக்தி வந்துச்சு? தெய்வ சக்தி எல்லாம் கட்டி போட்டாங்களா? அப்படின்னா முத்தையா இப்ப காப்பாத்துறதுக்கு என்னதான் வழி? ஒரே வழித்தான் இருக்கு. கட்டுகளுக்கு கட்டுப்படாத ஓலைச்சுவடித்தான் ஒரே வழி. அப்ப போய் எடுத்துட்டு வா, போ. நான் சபதம் போட்டிருக்கேனே. ஐயோ ஆவுட, நீ சுவடியை பார்த்து வாக்கு சொல்ல மாட்டேன்னு தான் சபதம் பண்ணிருக்க. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு சுவடியை எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணல. போய் அந்த சுவடியை எடுத்துட்டு வந்து எப்படியாவது முத்தையாவை காப்பாத்து. போ ஆவுட, போ. ஐயோ, முத்தையா, 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 முதல்ல இத புடிங்க, புடிங்க. அம்மா, எப்படியோ இப்போ என் உயிரை காப்பாத்திட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இந்தாங்கம்மா ஓலைச்சுவடி. இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நான் காப்பாத்துவேன். பௌர்ணமி முடிகிற வரைக்கும் ஓலைச்சுவடி உங்க கையிலே இருக்கட்டும். சக்சஸ்! டேய் மங்கி, இந்த லீயே அல்ப சொல்பமா எடை போட்டுடாதே. இந்த ஓலைச்சுவடிய எவ்வளவு திறமையா சுட்டிட்டு வந்த பாத்தியா? குருவே, உங்களுக்குள்ள இந்த திறமை ஈரேழு லோகத்துல யாருக்கு இருக்குது? மூசாவை தோற்கடிச்சு, மைதீன சிறையில் அடைச்சு, அலாவுதீன விளக்கல வச்சு, பூதலோகத்துக்கே அரசனாயி, அப்பப்பப்பப்பப்பா, உங்க வாழ்க்கையே ஒரு வெற்றி வரலாறு தலைவா. அது கூட ஒப்பிட்டா இந்த இத்து போன ஓலைச்சுவடிய மீட்டது சிம்பிள் மேட்ரு. ஆமா, இனிமே இது என்ன பண்ண போறீங்க? விசிறி பண்ணி வீசிக்க போறேன். குருவே, முட்டாள்,
இனிமேல் தாண்டா இதுக்கு வேலையே இருக்குது. இதை தேடி வரும் மூசாவுக்கு சுவடி என் கைக்கு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சா அவ எரிமலை ஆயிடுவான். 4 சுவடிகளில் ஒரு சுவடி இல்லைன்னாலும் அவனாலே அலாவுத்தீனை மீட்க முடியாது. ஏன்னா 5 சுவடியும் சங்கலி தொடர் போலே தொகுக்கப்பட்டிருக்கு. இனிமே மூசா அடங்கிடுவான். அவனுடைய சகாப்தம் முடிஞ்சது. க்ளோஸ்.